வாங்க. எல்லா உறவுகளுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அம்மா இல்லாமல் அம்மா மட்டும்தான், அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. 13 வருஷம் கழிச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்தேன். ரொம்ப வரமும் தவமும் இருந்து தான் என்னை பெற்றாங்க. எனக்கு அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி. இப்போ வரைக்கும் 2 பேருக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்து தான் வளர்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் நான் வீட்டில் எந்த வேலையும் பார்த்ததில்ல. எங்கள் அம்மா எதுவுமே இருந்ததே கிடையாது. எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. ஒரு நாள் கூட மோசம் வச்சது கிடையாது. நீ இதை பண்ணல அதை பண்ணலன்னு எதுவுமே நான் சொன்னதே கிடையாது. இப்போவும் என்னை குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கே குழந்தை வந்துட்டு அவனையும் பார்த்துக்கிறாங்க, என்னையும் பார்த்துக்கிறாங்க. நிஜமாக இப்படி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரோட அம்மாவும் அவங்களுக்கு பெஸ்ட்டு தான். இன்றைக்கி மதர்ஸ் டே தாண்டி இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டே. சி ஜோசப் விஜய் எனும் நான். இன்றைக்கி இந்த வேர்டை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அது வந்து என்னோடய ட்ரீம். நான் சின்ன வயசுலேருந்தே இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க டான்ஸு, அவங்க படம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் தளபதி ஃபேன் தான். இப்போ வந்து அவர் தமிழ்நாடு சிஎம் ஆகிருக்காரு. அவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவரை நல்லா ஆட்சி பண்ணணும். முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பாக அவர் உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அடுத்தடுத்து நல்லாட்சி கொண்டு வருவார். மாற்றத்தை கொடுத்த தமிழக மக்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி உறவுகளே.